2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பான மீன ராசி. முக்திக்கான ராசி, மோட்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி ராசி. எல்லா ராசிக்கான பலமும் அதுல இருக்கும். எல்லா கிரகத்துக்கான பலமும் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் 2026 எப்படி சார் இருக்கும்? 2026 பொறுத்தவரை மிகப்பெரிய பலன்களை மாறி அனுபவிக்க போகக்கூடியவர்கள் மீனராசி. எப்ப இருக்கிறதோட மாற்றமா இருக்கும். மாற்றமா இருப்பாங்க. 2026ல ஜென்ம சனி உள்ள வருது. அதான் சொன்னேன்ல, கஷ்டத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம் ஜென்ம சனி தான். அந்த ஜென்ம சனி ஆனப்பட்டவர் நிறைய வச்சு செய்வார். ஆனாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருபலம் இருக்கு. குரு 5ஆம் இடத்துக்கு போறாரு இல்லையா? 5ஆம் இடத்துக்கு போது சனி கொடுக்கக்கூடிய தொல்லைகளை அடிச்சு நொறுக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன கொடுத்தாலும் நான் பணத்தை வச்சு அடிச்சுக்கிறேன்டா போடா அப்படின்பா. அப்ப உடல் பாதிப்பு, மன பாதிப்பு, பணப்புழக்கத்துல பணத்தை ஒரு 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 ஒருத்தருக்கு கடன் தரணும். கடனை தர முடியாது, வட்டி கட்டியாவது சமாளிச்சுக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து குரு பகவானை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு அவரே ராசியாதிபதி. அவர் வந்து 5ஆம் இடத்துல போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அடைகிறார். அது மிகப்பெரிய லாபம். ராசியாதிபதி உச்சம் அடையும் போது குழந்தை பேர் கிடைச்சிடும். அந்த குழந்தையை வளர்க்கறதுல கஷ்டப்படுவீங்க. வேலை கிடைக்கும், வேலையை செயல்படுத்துறதுல கஷ்டமா இருக்கும். ஒர்க் லோட் அதிகம், வேலை கிடைக்கும். அப்படி புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனா திருமணம் பண்ணி போன வீட்டுல வந்து அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒருத்தவங்க திருமணமே நடக்காத ஒரு பையனுக்கு திருமணம் நடந்துடும். மாமனார் வீட்டுல ஆனா ஏதாவது பேசுறாங்கப்பா, நம்மளெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி. அப்ப கிடைத்து விடும், அதுல புலம்ப விட்டுரும். இப்படிதான் அந்த சனி பண்ணுவார், வழி கிடைக்காம தடுக்க முடியாது. இல்ல கிடைச்சி புலம்ப விட்டுறாரு, அது ஒரு பெரிய இது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ராகு கேது பேச்சு என்பது ரொம்ப முக்கியம். ராகு கேது பேச்சு என்பது வரக்கூடிய நவம்பர் மாசம் 5ஆம் இடத்துக்கு போறார். 5ஆம் இடத்துக்கு போறதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு போறதும் மிகப்பெரிய லாபம். ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு போறது மிகப்பெரிய லாபம். நவம்பர்ல 5க்கும் 11க்குமாக இருக்க போறது லாபம். திடீர் குழந்தை பேரு, அதே மாதிரி குழந்தை பேர்ல தடை இருந்தாலும் விலகும். அதே மாதிரி உடல் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும், பொருளாதார ஏற்றம் கிடைக்கும், பண வருவாய் நல்லா இருக்கும். ஆனா இது எல்லாமே நிதானமா தான் நடக்கும். நடந்துரும் நம்ப முடியாது. ஏன்னா ஜென்ம சனி. ஜென்ம சனிங்கிறது தடுத்து 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 தடகள போட்டியில ஓடுற மாதிரி தான். முயற்சி பண்ணி ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டீங்க. ஒரு ஒரு சாதாரண கார்பெண்டர் வச்சுக்கோங்க. கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டீங்க. ஆனா அந்த வீட்டுக்காரரு பணம் குடுத்துட்டாரு. ஆனா அந்த மேஸ்திரியோ இல்ல அந்த கான்ட்ராக்டரோ பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு பணம் குடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? வீட்டுக்காரன் குடுத்துட்டாரு. நீங்களும் வேலை செஞ்சு முடிச்சுட்டீங்க. நடுவுல இருக்கிறவன் வேலை பார்க்குறான். அப்ப என்ன பண்ணணும்? வேணும்னே அவன அனுசரிச்சு போய் அவன் வீட்டு வாசல்லே போய் நின்னாவது, குடுயா வீட்டுக்கு பணம் வேணும். அப்படி அனுசரித்து போக வேண்டும். ஓகே. பொறுமையா. அப்ப இப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத நீங்க தெளிவா அதை விட்டுட்டு என்ன வீட்டுக்காரன் பணம் கொடுத்துட்டா நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சண்டை போட்டீங்கன்னா அவனை கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவான். அப்ப வருமானம் இருக்காது. சோ இது இப்ப மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னீங்க எப்பவும் இல்லாத மாற்றம் இந்த வருஷம் இருக்கும்னு சொல்லி. எதுல சார் மாற்றம் இருக்கு? இப்ப திருமணம் நடக்காம நிறைய பேரு அதுதாங்க திருமணம் கைகூடுங்க. அந்த திருமணத்துல சிக்கல் இருக்குன்ற. திருமணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த மாமனார் வீட்டுல மதிக்கல, மனைவி வந்து சரியா பேசல, நடக்காம விட்டுறாது. காரியம் நடக்காம விடாது. காரியம் நடந்துரும். நடந்து சிக்கல் பண்ணும். குழந்தை பிறந்துரும். சிசேரியனா பிறந்துட்டான், குறப்பிரசவத்துல பிறந்துட்டான், இங்குபேட்டர்ல வச்சிருக்கோம். இப்படி ஒரு விஷயமானது நடந்து விடும். ஆனா முழுமையா நடக்காம அரைக்குறையா நடந்து கஷ்டப்படுத்தும். இதான் அதுல உண்மை. ஏதோ இப்போ வேலைக்கே போறோம், நீ வந்து ஃபாரின் போறேன்னு போயிட்ட, ஃபாரின் போறதை தடுக்காது, போயிடுவ. போயிட்டு அங்க கஷ்டமான வேலை. இங்க ஒரு வேலை சொன்னாங்க, இங்க வேற வேலை இருக்கு, அப்படி புலம்ப விட்டுரும். அதே மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வராது. ஆமா, குழப்பத்துல வேலை கிடைச்சிடும். இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு படம், கலைத்துறை மீன ராசிக்காரர்கள் கலைத்துறை சார்ந்த ஒரு நல்ல படம், படமே எடுத்துட்டாங்க. கடைசி நேரத்துல படம் வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ்க்கு போகாம நின்றுடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் சூப்பரா நடிச்சேன், இவரை கொடுத்து நடிச்சேன், அதை பண்ணேன், இவரு அவரு நல்ல ப்ரொடியூசர் தான், எல்லாம் பண்ணேன், கடைசி நேரத்துல படம் என்ன ரிலீஸ் இப்படி தடை பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ண, இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அந்த தடையானது உடஞ்சிடும். இப்ப மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை என்னன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய கிடைக்கும், கிடைக்காதுன்னு இல்லை. ஆனா ஜென்ம சனியோட தாக்கம் குரு பகவான் கொடுப்பார். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ராகு பகவான் அடுத்து கொடுப்பார். இது எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கங்கிறது அதை முழுமை பெற விடாது. ஆமா, பிரச்சனையாவே இருக்கும். அந்த முழுமை பெற விடாது, பிரச்சனையாவே இருக்கும். ஒரு வீடு கட்டுவீங்க, வீடெல்லாம் ஓகே. ஆனா வீடு முடிக்க முடியல. அது எல்லாமே அப்படிதான். சொத்து வாங்கிட்டேன், எழுதியே வாங்கிட்டேன், ஆனா வில்லங்கம் பக்கத்து இடம் என்னதுன்னு சொல்லி சண்டைக்கு வரான், அடிச்சுட்டான், நான் கேஸ் கொடுத்து அலைஞ்சிட்டு இருக்கேன், இப்படி வரும் வில்லங்கம். இந்த ஜென்ம சனிங்கிறது அப்படிதான் கொடுக்கும். பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும் மீனராசிக்கு? மீனராசி பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், நினைச்ச வேலை கிடைக்காது, வேற ஒரு வேலை கிடைக்கும். இவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, வேற ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கும், வெளியூர்ல வேலை கிடைக்கும். இப்ப வெளியூர் போகும்போது வீட்டுல சண்டை போடுவாங்க, நீ என்ன எதுக்கு போன்லாம் வச்சிருக்க, இப்படி ஏதாவது ஒரு அது வந்து கிடைக்கல அப்படிங்கிறது இல்லை, கிடைச்சிரும், அதுல பிரச்சனை வரும்.
ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களை பொறுத்தவரை நல்லா படிப்பாங்க. ஆனா மார்க் வாங்குறதுல இப்போ ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இவங்க படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல காலேஜ்ல வந்து ஒரு நல்ல டிகிரிக்கு அப்ளை பண்ணணும்னு நெனைப்பாங்க. அது கிடைக்காது. வேற ஒரு காலேஜ்ல அது கிடைக்கும். அந்த காலேஜ் நல்ல காலேஜா இருக்காது. இப்போ வந்து மெடிக்கல் கிடைக்குதுன்னு ஓகே. மெடிக்கல் கிடைச்சிச்சுப்பா. ஆனா நல்ல காலேஜ் இல்லப்பா. அப்படி போயிடும். அதே மாரி வந்து ஒரு காலேஜ்ல படிப்பானது எனக்கு சரியா கிடைக்கல. இப்படி எதுவுமே முழுமை பெறாமல் அரைகுறையா நின்னுட்டே இருக்கும். அதுதான் இந்த 2026. அத முழுமை பெறுவதற்கு தான் நம்ம இறை வழிபாட்ட மேற்கொள்ளணும். ஓகே. கடவுள் தான் ஆமா. எல்லாம். மீன ராசிக்காரர்களுக்கு கடவுள் தான் எல்லாம் எல்லாம் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. ஏன்னா மீன ராசிக்காரர்கள் எந்த கடவுளை சார் வணங்கணும்? பொதுவாவே மீன ராசிக்காரர்கள் யோகமானவர்கள். மீன் விழியாள் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சியுடைய அருளாசி பெற்றவர்கள் மீனராசிக்காரர்கள். அவங்க ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்ல. ஈஸியான ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நேரா இந்த 2026 26ல வைகுண்ட ஏகாதசி வரும். புரியுதுங்களா? அந்த வைகுண்ட ஏகாதசி கரெக்ட்டா இந்த மார்கழியில வரும். அப்ப அவங்க நேரா என்ன பண்ணணும், இந்த 2026ல திருவண்ணாமலை போகணும்னு பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். இவங்க என்ன பண்ணணும், குழம்பிக்கவே கூடாது. நேரா ஸ்ரீரங்கம் போங்க. அரங்கநாதன சுத்துங்க. அரங்கநாதன சுத்துங்க, அரங்கநாதரை சுத்திங்க. கடைசியா ராமானுஜர் இருப்பார். தானான திருமேனி. இன்னமும் உருவமாக அப்படியே இருக்கிறார். ராமானுஜா நீதான்டா எல்லான்னு சொல்லுங்க. அடிச்சு குடுத்துருவாரு. இந்த நான் சொன்னேன்ல இந்த குழப்பம். இந்த குழப்பம்லாம் தீர்வுறார். ராமானுஜரை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர் இந்த ஆண்டுல. இந்த ஆண்டுல ராமானுஜரை நீ கெட்டியா பிடிச்சிட்டுனா, அடிச்சு நொறுக்கி எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் நான் ஸ்ரீரங்கம் போறேன், அரங்கநாதரை பார்க்குறேன், ராமானுஜரை பார்க்குறேன். அதே மாரி இந்த சைடு சென்னையில இருக்காங்களா ஸ்ரீபெரும்புதூர். தானான திருமேனி, தான் அணிந்த திருமேனி. ஸ்ரீபெரும்புதூர்ல என்ன பண்றாரு? பிறந்த ஊர் அது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து பெருமாளை வழிபட்ட மகான் அவர். ஸ்ரீபெரும்புதூர்ல அவர் பிறந்த ஊருங்கிறதால, அவர் என்ன பண்றாரு? கடைசி நேரத்துல இறக்கும் தருவாயில இருக்குது சாமி. நான் இறந்து போறேன்னு சொல்றீங்க. உங்கள எப்படி நான் வழிபடுறது? சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்கறாங்க. கேட்கும்போது என்ன பண்றாரு? டேய் என்ன மாரி ஒரு உருவம் செய்டா அப்படின்னு சொல்றாரு. செஞ்சாங்க. செஞ்ச உடனே அந்த உருவத்தை இவர் பேரு கட்டி பிடிச்சிட்டாரு. இப்படி கட்டி பிடிச்சுக்கிட்ட உடனே இவருடைய அந்த ஆத்ம பலத்தை அந்த உருவத்துக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு பேரு தான் அணைந்த திருமேனி. அந்த தான் அணைந்த திருமேனி தான் இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறது. அதை போய் நீங்க வழிபடும்போது அவர் என்ன பண்ணுவாரு? என்னடா மீனராசியா, வாடா தம்பி உனக்கு ஜென்ம சனியா, உனக்கு வந்து எதுவுமே முழுமை பெறலையா, நான் முழுமை பெற வழி கொடுக்குறேன்டா அப்படின்றவர். ஈஸியா. அதே ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா, ஸ்ரீரங்கத்துல ஐயா நீங்க இங்க வந்து இருக்கீங்க. நான் வந்து இறந்து போறேன்னு சொல்றீங்க. நாங்க எப்படியா வழிபடுறது? எனக்கு வந்து இந்த வந்து ஆத்மாவுக்கு தாண்டா இறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் உட்காந்துக்கிறேன். நான் அப்படியே உருவமா இருக்கிறேன். அப்படியே நான் ஆயிடுறேன். தானான திருமேனி தான் இப்ப ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறது தான் அணைந்த திருமேனி. இவரு தானாவே அப்படியே உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே அந்த ஆத்மா வந்து வெளியே போயிடுச்சு. இவர் உருவம் அப்படியே இருக்கு. உருவத்தை அப்படியே பாடம் பண்ணிட்டாங்க. இன்னுமும் ஒரு உருவம் அப்படியே இருக்கு ஸ்ரீரங்கத்துல. அதுக்கு பேரு தானான திருமேனின்னு அந்த தானான திருமேனி பார்த்து இன்னும் நகம் வளருது. புரியுதுங்களா? இன்னமும் முடி வளருது எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு சில மூலிகை எல்லாம் தடவுறாங்க. 1000 ஆண்டுகளாக அப்படியே இருக்காரு. 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 1000 ஆண்டுகள். இப்ப எவ்வளவு தலைமுறைகளை பார்த்திருப்பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மகானை போய் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஸ்ரீ ராமானுஜா போற்றி, ராமானுஜா போற்றின்னு ராமானுஜரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த ஆண்டு ஜென்ம சனிலாம் என்ன சனிங்க? தூக்கி கடாசிருங்க. மகான்களை பிடிப்பதற்குல என்ன ஒரு விஷயம்னா, மகான்கள் என்பவர்கள் யார்? அப்படின்னா, மனித பிறவி பிறந்து, மனித பிறவியாக மனுஷன் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பட்டு, இறைவனை சரணாகதி அடைந்து, இறைவனுடைய அருளாசி கிடைக்கப்பெற்று, இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தவர்கள் தான் மகான்கள். அப்ப நீங்க ஒரு மந்திரியை பார்க்க போனீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. மந்திரியோட பிஏட்ட சொல்லிட்டா நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்ல. அதே மாதிரிதான் இறைவன் கிட்ட போறது சீக்கிரமா போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மகான்கிட்ட சொல்லி ஐயா பாரு எனக்கு ஏதோ பார்த்து சொல்லி அப்படின்றோம். அவர் சொல்லிடுறாரு, நம்மளை காப்பாத்துறாரு. இந்த ஆண்டை பொறுத்தவரை 2026 பொறுத்தவரை குருமணில சனி ஏறதால குரு என்பது மகான். அப்ப அவரவர்கள் ஒரு மகான்களை பிடித்துக் கொள்ளும்போது சனி தோஷம் ஒன்றும் செய்யாது. அந்த மகான் உங்களுக்கு வழிகாட்டிடுவாரு. நிறைய படத்துல பாப்பீங்க. நாரதர் மட்டும் இங்க கலகம் பண்ணியாவது நல்லது பண்ணுவார் இல்லையா? அப்ப அது அந்த மாதிரி கரெக்டா என்ன பண்ணுமோ பண்ணி நம்மளை காப்பாத்தி விட்டுருவாரு. மகான்கள் வழிபாடு இந்த ஆண்டுக்கு சிறப்பை தரும். அதுல முக்கியமா ஈசான ஞானதேச சுவாமிகள் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு மகான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல இவர் ராமானுஜரை பிடிச்சுக்கணும் மீன ராசிக்காரர். கண்டிப்பா. சோ நிறைய விஷயங்கள் சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.